நாங்கள் என்னத்துக்கு வேணும் பணம் வந்து பணம் என்னதுக்கு வண்டி என்னது இவ்வளவு நான் சந்தோஷம். என்ன போல இருக்காங்களான்னு எல்லாரும் சொல்றாங்க. வணக்கம், நான் கொள்ளிங்க. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோட அவங்க சந்திக்க வந்திருக்கேன். என்னென்னு சொன்னால், எங்களோட தம்பி இன்றைக்கு எங்களோட அம்மா அவங்களோட வீட்டை போகிறாரு. தம்பி இன்றைக்கு முதல் பயணம் என்று சொல்லலாம். அப்போ நாங்கள் இன்றைக்கு போகிற காரணம் என்னென்னு சொன்னால், அம்மாவோட அம்மா அவங்க தம்பி இன்னும் பார்க்கல. இப்போ தம்பி வீட்டை வந்ததுலேருந்து இப்படி மருங்கையெல்லாம் முடிஞ்சு மருங்கை கூட அவங்க வரல. வராகணுன்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை அவங்களுக்கு, அதெல்லாம் வரல. இப்போ அவங்ககிட்ட கொண்டு காட்டுறதுக்காக தான் முதல்ல நாங்கள் இப்போ வெடிக்கிட்டுனாங்க. என்ன சொன்னால், இப்போ அங்கே போகிறத விட பெஸ்ட்டாக இப்போ எங்களோட அம்மாவோட போயிட்டு அப்படியே போய் அவங்ககிட்ட எங்களோட அம்மாங்கிட்டையும் காட்டிட்டு அடுத்து எங்களோட அப்பம்மா அவங்கள்டையும் போயிட்டு 3 வீட்டையும் போயிட்டு வரதான் தம்பி வெடிக்கிட்டு இருக்காரு. அப்போ கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை, வேறு விஷயங்கள். அவர் ஒரு முதல் பயணமாக இது இருக்க போது. நான் சின்ன வயசில் இருந்த வீடு எங்களோட அம்மாவோட வீடு. அப்போ அந்த வீட்டுக்கு இந்த மகன் போகிறன்றது எனக்கும் சந்தோஷம். அப்போ நான் மகன் அங்கே போகிறது எங்களோட அம்மா அப்பா எல்லாருக்குமே சந்தோஷம். இப்போ திவா இருந்தாலும் நிறைய ஹாப்பியாக இருந்து திவாண்டைக்கு இல்லை. சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். எங்களோட மகன்ட இந்த சந்தோஷமான முதல் பயணம் எப்படி அமைதுண்டு பார்ப்போம். இதுதான் தம்பி எங்களோட வீட்டை வாராது. கூப்பிட்டு அப்ப மாட்ட வந்தவன் சாமி முறை தம்பி ஒப்ப மாட்டாதுன்னு என்ன நான் எங்க கிடந்தேன் அங்க கொண்டு ஓட்டுக்கு வந்து யோசிக்கலாம். எங்க வந்திருக்கேன் தப்பனே மொத்த கிளிக்க கூடாப்பா. தான் தம்பி எங்களை விட்டு வந்திருக்கான். இப்போ எங்களை பாட்டியை பார்க்கறதுக்கு போப்புறான். அவன் கேட்டு கேட்டு கிடக்காவ தம்பியை கொண்டு வரட்டாண்டு அங்கே காட்டை கொண்டு போப்புறாங்க. இப்போ தம்பியை எல்லாரும் வந்து பார்த்துட்டாங்க. பாட்டி கொஞ்சம் மேலா அதான் பாட்டியை பார்க்கறது இந்த வெஸ்டா போகிறாரு. பாட்டி எங்களோட அம்மா 2 வாட்டி இருக்கு. ஒரு வாட்டி ஏற்கனவே வந்து கிடக்காவு. இந்த பாட்டி தான் பார்க்கல இன்னும். இனி எப்பா வந்து முந்து வாக்கட்டும் முந்து நடக்கட்டு வாக்கு தூக்கிட்டு போறான். எங்க நானு காலுக்கு எங்கேயும் பாக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அண்ணா வாக்கத்தை இப்ப வளைஞ்சு வளைஞ்சு எல்லாரும் கேட்காங்க. ஒல்ல மலர்ந்தோண்டு எங்கட தாங்க ஆற்ற குடுக்குறோம். நாங்க நாங்க தூக்கி எடுத்து வந்துருவோம். நம்ம தம்பி வந்து சரியான அவதிப்படுது. கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க சரியான விருப்பம். அதுக்கு ஆட்டோ வர நேரம் போயிட்டுமா. ஆட்டோ இப்ப வந்து பாரு சிப்பக்கல்ல பாட்டி வாங்க போறாவு. கண்ண முடிச்சான் நித்துறான் போறான். அங்கேயும் அப்படித்தான். நல்லா தெரியுதானே மாமெல்லாம் யாருமே இருக்காமமா என்ன மாதிரி தான் நான் இருக்கானான்னு சொல்றாங்க. நீங்க என்ன வீடியோ போட்டோ பார்த்து என்ன மாதிரி தான் இருக்காண்டு என்னம்மா சொல்லேன் விளங்க இல்லையா? லைட்டா இருக்கோ என்னம்மா என்னடா கண்ண முடி இருக்கிற மருங்கைக்கு வரலாமா? வந்து நம்மளோட கல்யாணத்துக்கு 7வது 7 முண்ட முதலாள் அவன் அனன்றி போ என்னால நடக்கல. நீங்க வெளியெல்லாம் நான் கொண்டு வருவேன். அம்மாட்ட கொண்டு போகலையடா. என்னட்ட சொன்னோ நீ காளி கோயிலுக்கு கொண்டு போய் தான் மற்ற கோயிலுக்கு கொண்டு போகணும். காளி அம்மாட்ட தலை வலிக்கிறேன்டா தான் கொண்டு போகணும். காளியம்மான்றது எனக்கு அது நேர்த்தி கடன்டா. தலைமுடி வலிக்கிறேன்டா தான் கொண்டு வரும். நேர்த்தி கடன்டா தான் காளியம்மாட்ட போறேன். நாங்க முதலாவது ஸ்ரோதர்களோட தான் போறேன். ஸ்ரோதையம்மாட்ட போயிட்டு ஒரு வெள்ளிக்கிழமை அங்கே போனா ஞாயிற்றுக்கிழமை விஷ்ணுகிட்ட போகிறேன். மறுக்கா அடுத்த இதில் காளியம்மாள்கிட்ட போகிறேன்.
ஓ மாண்டப்பா கத்துறாங்க நரி வேறுட்டு ஆறு போல இருக்கான்னு சொல்லலையா அம்மா சொல்ல ஆற போல இருக்கிறா தாயா உள்ள விட்டு இருக்கும். என்ன போல இருக்காங்களான்னு எல்லாரும் சொல்றாங்க அதான் பார்த்தேன். என்ன கோபருதோ ஒரு அம்மா கோவம் இல்லடி தாயா போலாம் புள்ளரிக்கிறேன். என்ன என்ன போல இருக்கலாம் தானே கொஞ்சம் சேவ் பண்ண நடிச்சேன் அண்ணா போல நான் ஏன் பண்ண நீ எங்கே வந்தா நமக்கு எல்லாரையும் போல கொண்டு போறான். முதலாவது பெற்றவனும் அவையில போல இருக்கிற மறுகாலத்தாப்புல அந்த முயற்சியை படிக்கிற நேரம் ஒன்றை வச்சுட்டு போறான். நீங்க கிளடுகள் இப்ப வந்தாக்கள் முந்தநாத்து நான் கிளாடுவா இல்ல சொல்றேன். கிளாடு சொல்லித்தான் இதான் எங்கள் அம்மப்பா. நாளைக்கு இன்னும் 2 வீட்டு கிடக்குறது வீட்டை நாளைக்கு போ நமக்கு வருமானம் இது வேணும் அங்களுக்கு இதுக்கு பக்கத்துல இன்னொரு சைவர் சேர்த்து நீதான் உலகம் வந்ததான் அவனே ஒருத்தரும் கொடுக்க முடியாது தம்பி நம்ம மட்டும் பேச்சு திரிக்கிறான் ஒருத்தரும் கொடுக்குறது அப்பம்மா எங்களை விட்டு வந்து எழும்பவே இல்லை நாங்க ஒரு கண் விழிக்கல பாட்டியை பார்க்க வந்தோம்ல அந்த பாட்டி இப்போ 9 புறாவும் அவன் 2 மட்டும் தட்டி பாட்டெல்லாம் படிச்சாவு கண்ணை முழிக்கல கண்ணு வரக்கொள்ளலாம் முடிச்சு பார்த்து பாத்தியோ இந்த பாட்டி கூடாடா அவதான்டா நல்ல உனக்கு உலகம் தெரியா இவ கூட இந்த பாட்டி அவதான் நல்ல பாட்டி உலகம் தெரியா உனக்கு எந்த பாட்டி நல்ல சாக்குட்டி ஏண்டா நீ வீட்டை வித்தவட்ட உங்களோட வீடு சொல்லுமா பாத்தியா நீ காட்டு மால் தண்ணி பாத்தியா இவ காட்டு மால் எங்கட அப்பமா எங்கட வீடு அல்ல எங்கட வீடு நல்லா பாத்தியாடா வெளிச்சம். அவன் இப்ப வாய் திறந்த உண்மையை சொல்லுவான் நான் படுக்கிற டைம் அது இதெல்லாம் முழிக்கிறேன் அதான் என்ன பார்த்து சொல்றான் நாங்க என்னத்துக்கு வேணும் பணம் பந்தி பணம் என்னதுக்கு வண்டி என்னது இவ்வளவு தான் சந்தோஷம் இவ்வளவு சந்தோஷம் இருந்தா இவ்வளவுக்கு போகலாம் நாம எண்ணங்கவல் இல்லாம சந்தோஷமா இருக்கிறது முக்கியம் வாழ்க்கையில். சந்தோஷம் தான் முக்கியம். தம்பியை கொண்டு நாங்கள் வீட்டை போனாங்க. வீட்டை போயிட்டு அப்படியே எங்களோட அம்மா அவங்கள விட்டு போயிட்டு கடைசியாக அப்பமாட்ட வந்துருக்கோண்ணே. இப்போ நீ வீட்டை போத்தானாங்க அப்பமா அடிக்கடி காக்குறேங்க தம்பி ஹாலையில்ண்ணே. என்ன காலையில் வார வந்து பார்த்துட்டு குளிச்சுட்டு அவரையும் தூக்கி வச்சு போட்டு ஒருத்தரும் இல்லைண்டா குளிக்க பார்ப்பேன். ஆனால் நிற்கிறல டக்குனு ஓடி வரேன். நாங்கள் அவ்வளோ நிற்க நிற்க மாட்டாவோ ஓடி வந்துடுவோம். அம்மா கொஞ்சம் முழுகாட்டு போட்டு கொடுத்துட்டு ஒழும்புறோம் மறுகாட்சி வந்து ஈஸ்வரை கையை பிடிக்க எலும்பு ஆண்டால அது கேளா நான் எலும்பு ஓடு இவள் அப்பா கேட்டுட்டு காலையில் ஓடுறாவும் ஒன்னெல்லாம் அங்கே நிற்கல சுடங்கல நீங்கள் சுணங்குறல தான் இப்ப நம்ம முதிசியானி நம்பிய பற்றி என்ன இதண்டா தெரியாடி கோல் எடுத்தா வருவாவு என்னடி அது என்று வருவாவு வந்து பார்த்து மருந்த கிருந்த சொல்லி போட்டு வருவா அது உண்டு அது பிரச்சனை நம்ம அது கிடைக்கிறாங்க குளிக்காக்குறதும் மாமி இல்லாட்டி அம்மா இல்லாட்டி அவ முழுவாப்பா குளிக்காப்பா கை நடுக்கிறது அது பிரச்சனை இல்லாட்டின்னு இல்லை செய்வாங்க. இன்றைக்கு நாங்கள் வெளிக்கிட்ட காரணம் என்னன்னா எங்களோட அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. தம்பி பிறந்து இது வரைக்கும் வந்து பார்க்க இல்லை. நாங்கள் கொண்டு வரணும் கொண்டு காட்டுறோம். அவங்க விருப்பம் சரியான வாரத்துக்கு அவங்க 7 மண்டா எல்லாருக்கும் முதல் வெளிக்கிட்டு வந்துருப்பாவு வளகாப்புகள் அமர்ந்தோம் அப்போ பார்த்து நாங்கள் மேல திரும்பி மருந்தைக்கு அவங்க எடுக்கக்கூடாது பாவம் தானே இயலாதவை ரெண்டு போட்டு தான் எடுக்கல அப்போ நம்ம ஒன்று காட்டணும் தானே ரெண்டு போட்டு தான் ஒன்று காட்டணும் இல்லாட்டியோ வந்துருப்பாவு. அம்மாப்பா பார்த்துருப்பீங்க. இது எங்கட அப்பப்பா எங்கட அம்மாப்பா என்னோட அங்கிடந்தவர் அவருக்கு என்னோட சரியான வாசம் எனக்கு பார்க்கறதுக்கு அம்மாப்பா மாயிட்ட அடிக்கி அவர் என்னோட அடிக்காருன்றது அங்களுக்கு அப்பாவோட நிறைய நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க. அவரோட அவ்வளோ அறிவுரை சொல்லுவார். நிறைய விஷயங்கள் சொல்கிறார். அவர் ஒரு பெரிய ஒரு புத்தகம் பண்ணி சொல்லலாம். ஆம்பளை பொடிய நண்டு சொன்னோட நாங்க நினைச்ச அம்மாப்பா அப்ப கிருஷ்ண உள்ளையா நீ அவ கூவி வந்து கொடுக்கணும் அடி
அந்த பழைய கோவத்தெல்லாம் வச்சு இப்போ கொடுக்கணுமா சரி நாங்கள் எல்லா டைம் போய் வந்து நாங்கள் ஸ்பெஷலாக சொல்ல போகிறோம் எங்களோட அம்மா கிட்ட போனோம் அவன் நிறைய சந்தோஷப்பட்டோம் அம்மா ஏன்டா அவன் தம்பி வந்து பார்க்கல இது வரைக்கும் அப்படி எங்கள் அப்பம்மாவும் இங்கே வந்தோடனே தம்பிக்கு காசெல்லாம் கொடுத்து வரவேற்றோம் எங்களோட அப்பம்மா அடுத்து அம்மம்மாவும் அவட கையில் வச்சிருந்தவ மறந்து போயிட்டோம் காசு கடைசியாக நாங்கள் போகலாம் எங்கள் தங்கச்சிட்டு என்கிட்ட தந்த காசை கொடுங்க தம்பிட்டு சொல்லி அப்போ நாங்கள் எங்கள் தம்பிக்கு காசு ஒன்று இல்லை ஆசீர்வாதம் தான் முக்கியம் அவங்களுக்கு அதுக்காக தான் காட்ட வந்து நான் சொன்னாங்க அப்போ எல்லா டைம் போய் தம்பி எங்களோட பாட்டி 2 பாட்டிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கித்தான் சரி இனி இத்துடன் நாங்கள் எங்கள் வீடியோ முடிச்சுக்கிறோம் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களை வந்து விடைபெறும் நான் உங்கள்